சர்ச்சைக்கு பெயர் போன நடிகை அப்படின்னு சொல்லலாம். அடிக்கடி இவங்க ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்க முயற்சி பண்ணுறதும், அதை அந்த பகுதியில் இருக்கிறவங்க தடை செய்கிறதும் இப்படி நடந்துகிட்டு இருக்கு. இவங்க ஜாதகத்தில் ஏன் இப்படி இருக்குது, இவங்க ஏன் அடிக்கடி சர்ச்சைக்குள்ளான ஒரு நபராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இவங்க யாரும் வேறு யாரும் இல்லை, சன்னி லியோன் அப்படிங்கிற நடிகை தான். அடிக்கடி சர்ச்சைக்குள்ளாகக்கூடிய நடிகைன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க ஏதாவது ஒரு பகுதியில் நிகழ்ச்சிக்கு கலந்துக்க வரேன்னு சொன்னாலே அந்த பகுதியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படி பல சிக்கல்களை அடிக்கடி சந்திச்சிட்ருக்காங்க. இவங்க ஏன் இப்படி தடைகளை சந்திக்கிறாங்க, இவங்க ஜாதகத்தில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். குறிப்பாக ஒரு துறையில் இருந்துட்டு இன்னொரு துறைக்கு மாறுறதுங்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனால் இவங்க தொடக்க காலத்தில் அமெரிக்காவில் இருந்தபோது நினைக்கிறேன், வெளிநாடுகளில் இருந்தபோது பாலியல் தொடர்பான காட்சிகளை வெளியிட்டு அதுக்கப்புறம் இப்போ அவங்க நடிகையாக வந்திருக்காங்க. இதுதான் அவங்க அதிகமாக சர்ச்சையை சந்திக்கிறதுக்கான காரணம். அந்த விஷயங்களில் அவங்க தொடக்கத்துலேயும் இவங்க ஒரு நடிகையாக வந்திருந்தாங்கன்னா, இப்போ மும்பையில் பல நடிகைகள் இருக்காங்க, அவங்கெல்லாம் இந்த மாதிரி சர்ச்சையெல்லாம் சந்திக்கிறது இல்லை. ஆனால் இவங்க மட்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தொடக்க காலத்தில் பாலியல் தொடர்பான காட்சிகள்லாம் நடித்து அதெல்லாம் எல்லாரும் பார்த்ததுக்கப்புறமா எல்லாரும் அவங்க மேலே நம்ம மரபுகளையும் மீறிட்டாங்க, மரபுகளுக்கு ஒவ்வாத ஒரு பெண் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அப்போ இவங்க ஜாதகத்தில் அந்த மரபுகளை மீறிய தன்மை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதனால தான் நம்மளுக்கு தடை ஏற்படுது. அதான் முக்கியமான விஷயம். இவங்க வாழ்க்கையில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது ஒரு ஜாதகத்தை தான். ஏன்னா யாருமே மனிதர்கள் இயல்பாக செயல்படுறதில்ல, அவங்க ஜாதகம் தான் அவங்கள செயல்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். மனிதர்கள் தானாக இயங்குவதில்லை, ஜாதகமே அவங்கள இயக்குது அப்படின்னு சொல்லலாம். இவங்க ஜாதகத்தில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்பட மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம லக்னக்காரங்க. சிம்ம லக்னம் அப்படின்னு சொன்னாலே அவங்க ஆளுமை திறன், அதே சமயத்தில் எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. இதை செஞ்சால் தப்பு, இதை செஞ்சால் ரைட்டுங்கிறதெல்லாம் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. இவங்க ஜாதகத்தில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது சுக்கிரன். அவர் ரிஷபத்தில் அமர்ந்திருக்காரு, அவர் புதனோடு சேர்ந்து அமர்ந்திருக்காரு. இது ஒரு சிறப்பான யோகம்னு சொல்லலாம். சுக்கிரன் தனது சொந்த வீட்டிலேயே ரிஷபத்திலேயே அமர்ந்திருப்பது கலை, அழகு, திரைத்துறை எல்லாத்தையுமே காட்டுது அப்படின்னு சொல்லலாம். அதனால் இது ஒரு சிறப்பான யோக அமைப்பு. 10ஆம் ஸ்தானம் அவங்க கலைத்துறை தான் அவங்களுக்கு போட்டிருக்கு. அது ஒரு சிறந்த அமைப்புன்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு செவ்வாய் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு. அந்த இடத்துலையே சூரியனும் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு. சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து மேஷத்தில் அமர்ந்திருக்காங்க. செவ்வாய் மேஷத்தில் ஆட்சி, சூரியன் உச்சம். இது ஒரு சிறந்த அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இதுவும் ஒரு மிகப்பெரிய யோக பலத்தை அவங்களுக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம். சூரியன் உச்சம் பெற்றிருப்பது ஒரு மிகச்சிறந்த அமைவு தான். ஆனால் இவங்களுடைய தொடக்க கால வாழ்க்கை அவங்களுக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாக்கிட்டுன்னு சொல்லலாம். மனிதர்கள் யாரும் சொந்தமாக செயல்படுறதில்ல, அவங்க அவங்களுடைய ஜாதகம் தான் அவங்கள செயல்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது அந்த ராகுவோடைய தாக்கம். இந்த ராகு இவங்களுக்கு எங்கே இருக்காங்கன்னு பார்க்கும்போது 12ஆம் இடத்துல அயன சயன ஸ்தானம்னு சொல்லக்கூடியது, அதில் ராகு அமர்ந்திருக்கார். பெரும்பாலும் 12ஆம் இடத்துல அயன சயன ஸ்தானத்தில் ராகு இருக்கும் பொழுதெல்லாம் அவங்களுடைய செயல்பாடுகள் மரபுகளை மீறியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவங்க மரபுகளை மீறிய செயல்பாடுகளில் தொடக்க காலத்தில் ஈடுபட்டதுடைய விளைவு இப்போ அவங்க ஒரு மும்பையில் ஒரு இந்தி நடிகையாக மாறினதுக்கப்புறமா அந்த தாக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு உண்மையிலே முதல்ல இவங்க நடிகையாக வந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி சர்ச்சைகள் வந்திருக்காது. ஆனால் அவங்க
12ஆம் இடம் அயனசயன ஸ்தானத்தில் ராகு இருந்ததன் காரணமாக அவங்களுடைய அந்த பாலியல் தொடர்பான காட்சிகள்லாம் அவங்கள வந்து இன்னைக்கு சமூகத்தில் அவங்கள ஒரு பாதிக்கப்பட்ட வேறுபட்ட மரபுகளை மீறிய பெண் அப்படின்னு பார்க்க வைக்குது. அதனால் அவங்களுக்கு சிக்கல்கள்லாம் வருது. ராகு 10ஆம் இடத்துல ரிஷபத்தில் ஆட்சி பெற்று மிக சிறப்பாக அமர்ந்திருக்காது. அவர் அது 10ஆம் இடத்துல அதுவே கவர்ச்சியும் திரைத்துறையில் ஒரு ஈடுபாடும் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி செவ்வாய் வந்து மிக துணிச்சலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவரும் வந்து ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய அந்த 10ஆம் வீடு தான் அவங்கள வந்து தொழிலை அவங்களோட தீர்மானிக்குது. இருந்தாலும் அவங்களுடைய தொடக்க காலம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளே தான் இருக்குது. அதனால தான் அவங்க அடிக்கடி அந்த மாதிரி சர்ச்சையில் சிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் எந்த சிக்கலும் இல்லை. அவங்க வாழ்க்கையில் நடிகையாகவே இருந்து மிக வெற்றிகரமாக நடந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் கேட்கலாம். சூரியன் உச்சம் பெற்றிருக்கு, சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கு அப்படின்னு ஜாதகத்திலேயே ஆரம்பத்திலேயே சினிமா துறையில் வரலை அப்படிங்கிறதான் எல்லாரோட கேள்வியாக வரும். சனி பகவான் சந்திரனோட இணைந்து கன்னி ராசியில் அமர்ந்திருக்காரு. இது வந்து எப்போதுமே அவர் வந்து அந்த இடத்துல அவர் வந்து சனி வந்து 6ஆம் இடம் 7ஆம் இடத்துக்குரியவர். அதனால கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே தடை தாமதங்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தொடக்க காலத்தில் அவங்களுக்கு ராகு திசை ஏற்பட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ராகு வந்து 12ஆம் இடத்துல இருக்கார். அதனால தான் அவங்களுக்கு சமூகத்திற்கு மரபுக்கு அப்பாற்பட்ட பாதையில் அவங்கள கொண்டு போயிடுச்சு. அந்த அடல்ட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே அவங்கள நுழைய வச்சதுக்கு காரணமே அந்த ராகுவோடைய தாக்கம் தான். அந்த ராகுக்குரிய ராகு தசை அவங்களுக்கு தொடக்க காலத்திலேயே வந்துருச்சு. அதனால தான் அப்படி ஒரு சர்ச்சைக்குரிய பாதையில் அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். லக்னாதிபதி சூரியன் 9ஆம் வீட்டில் மேஷத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. அவர் தான் விதியை தீர்மானிக்கணும். அங்கு செவ்வாயுடன் சேர்ந்து இருப்பதால் அவங்க நாங்கள் எதுக்கும் பயப்பட மாட்டேன், அஞ்ச மாட்டேன் அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்கள கொண்டு போயிடுச்சு. அதே சமயத்தில் தொடக்க காலத்தில் ராகு தசை வந்ததுனால 12ஆம் இடத்துல ராகு இருந்ததுனால அவங்கள வந்து மரபு மீறிய செயல்பாடுகளில் அவங்கள ஈடுபட வச்சு அதை ஒரு தொழிலாக்கி அடல்ட் இண்டஸ்ட்ரியில் ஈடுபட வச்சிருச்சு. அதில் அவங்க பிராண்டாகவே அவங்க மாறிட்டாங்கன்னு சொல்லலாம். அவங்களுக்கு கலைத்துறை உறுதியாக கிடைச்சிருக்கும். அவங்க தொடக்க காலத்திலேயே சினிமாவில் வந்து சேர்ந்துருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு 10ல் சுக்கிரன் வந்து சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சொந்த வீட்லேயே ரிஷபத்திலேயே அமர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது ஆனால் அவரோட தொடக்க காலத்தில் ராகு தசை வந்த காரணத்தினால அவங்கள வேற ஒரு தொழிலில் அடல்ட் இண்டஸ்ட்ரியில் கொண்டு போய் அவங்கள அங்கே போய் செயல்பட வச்சிருச்சு. அப்போ இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஜாதகத்தில் என்னதான் நல்ல அமைவுகள் இருந்தாலும் கூட இந்த தொடக்க காலத்தில் வரக்கூடிய திசைகள் அவங்க ஜாதக கட்டத்துக்கு ஏற்றாப்புல செயல்பட்டு அவங்கள வேறு மாதிரியான திசையில் கொண்டு போயிடுச்சு. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்த, ஜாதகம் தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜாதகம் தான் எல்லாத்தையுமே சொல்லுது. அப்போ ஜாதகத்தில் என்னதான் நல்ல நிலைமைகள் இருந்தாலும் தொடக்க காலத்தில் வரக்கூடிய இந்த திசைகள், அதே சமயத்தில் சனீஸ்வரனுடைய அந்த தாமத குணம், அதனாலே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சனீஸ்வரனுடைய தாமத குணமும் ராகு தசையும் சேர்ந்து அவங்கள வேறு ஒரு துறையில், அதே திரைத்துறை தான் ஆனால் அது ஒரு அடல்ட் இண்டஸ்ட்ரியில் கொண்டு போய் அவங்கள சேர்த்து அது வழியாக பணம் புகழெலாம் சம்பாதிக்க வச்சு, ஆனால் அந்த புகழ் வந்து ஒரு ஒரு தவறான புகழ், மரபை மீறிய ஆக்கிடுச்சு. இன்றைக்கி அவங்க சமுதாயத்தில் இங்கே வந்து மும்பை இண்டஸ்ட்ரியில் செயல்பட்டாலும் சினிமா கலைத்துறையில் இருந்தாலும் அவங்கள இன்னும் ஒரு பார்வை அவங்க மேலே என்ன விழுவுதுன்னா ஒரு மரபை மீறிய பெண்ணாக தான் பார்க்க வைக்குது. இது காரணம் எல்லாமே ஜாதகம்தான் அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கணும். அப்போ ஜாதகத்தில் ரொம்ப அடிமட்டத்தில் போய் தேடணுங்கிற அவசியம் இல்லை. மேலோட்டமாக ராசி கட்டத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் அவங்க என்னெல்லாம் ஆவாங்க, என்னெல்லாம் வாய்ப்பு இருக்குது, என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, என்னெல்லாம் செய்ய முடியும், பணம் சம்பாதிக்க முடியுமா முடியாதா, வாழ்க்கையில் உயர்வு இருக்குமா இருக்காதாங்கிறத ராசி கட்டத்தில் பார்த்தாலே பெரும்பாலும் தெரிஞ்சிடும். இந்த ராசி கட்டத்தில் சிக்கல்கள் வரும்போது தான் நம்ம என்ன பண்ணுறோம், நவாம்ச கட்டம், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அஷ்டவர்க்க பரல், இப்படி நம்ம அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கோம். இதையெல்லாம் நம்ம ஏன் தேடுறோம்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். ராசி கட்டம் தெளிவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுலேயே அவங்க ஜாதக அமைவு தெரிஞ்சிடும்.
ஆனால் அதை மீறி அவங்க அவங்க ஜாதகம் சரி, ராசி கட்டத்தில் சரியான கிரக அமைவுகள் இல்லை, இவங்களுக்கு வேறு எப்படியாவது நல்லது நடக்குமா, இல்லை வெள்ளது சிக்கல்கள் வருமானு சொல்லி தேடும்போது நவாம்ச கட்டத்தை பார்க்குறோம், அஷ்டவர்க்க பொருளை பார்க்குறோம். இப்படி நம்ம பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ ராசி கட்டமே அவங்களுடைய வாழ்க்கை நிலையை முழுமையாக தீர்மானிச்சுன்னு சொல்லலாம். இது போன்ற சிறப்பான பதிவுகளுக்கு அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.